Hello, fellow bookworms and scholars. Let's learn the summary of the short story Forest by Ambai in Tamil. அம்பையின் வனம் ஃபாரஸ்ட் சிறுகதையின் சுருக்கம். இந்த கதை ஒரு பெண்ணின் அகப்பயணத்தை பற்றியது. சமூக கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டு ஒரு பெண் தன்னைத்தானே கண்டடையும் நிகழ்வை அம்பை இதில் அழகாக சொல்லியிருப்பார். கதையின் சுருக்கம். புறப்பாடு. கதையின் நாயகி செந்திரு ஒரு படித்த சுதந்திரமான பெண். அவளுடைய கணவன் மற்றும் தொழில் கூட்டாளிகள் அவளுடைய திறமையை அங்கீகரிக்காமல் ஒரு பெண்ணாக அவளை தொடர்ந்து ஓரங்கட்டுகிறார்கள். இந்த சலிப்பிலிருந்து தப்பிக்க அவள் தனியாக ஒரு காட்டுப்பகுதிக்கு பயணம் மேற்கொள்கிறாள். வனத்தின் அமைதி. பெண்கள் தனியாக பயணம் செய்வது ஆபத்து என்று சமூகம் சொன்ன எச்சரிக்கைகளை மீறி அவள் வன விடுதியில் தங்குகிறாள். அங்கே அவளுக்கு தெரிந்ததெல்லாம் அமைதியும் இயற்கையின் இசையும் தான். அந்த காடு அவளுக்கு ஒரு தண்டனை இடமாக தெரியவில்லை. மாறாக அவளுடைய மூச்சு காற்றை அவளே உணரக்கூடிய ஒரு சுதந்திர இடமாக தெரிகிறது. சீதையின் மறுவாசிப்பு. இந்த கதையின் சிறப்பம்சமே செந்திருவின் கதையோடு இராமாயண சீதையின் கதையை அம்பை இணைப்பதுதான். ஆனால் இதில் சீதை ஒரு பரிதாபமான பெண்ணாக காட்டப்படவில்லை. காட்டில் சீதை ராவணனிடம் வீணை கற்கிறாள். காட்டின் இரகசியங்களை தெரிந்து கொள்கிறாள். ராமனுக்காக காத்திருக்கும் அவளை சீதையாக இல்லாமல் காட்டை தன் வீடாக மாற்றிக்கொண்ட வலிமையான சீதையாக அவள் உருவகப்படுத்தப்படுகிறாள். விடுதலை. காட்டில் வாழும் எளிய பெண்களை செந்திரு சந்திக்கிறாள். அவர்கள் எவ்வித கூச்சமும் இன்றி தங்களுக்கு பிடித்ததை செய்து சுதந்திரமாக வாழ்வதை காண்கிறாள். இறுதியில் செந்திரு தான் இழந்த தன்னம்பிக்கையை மீட்டெடுக்கிறாள். வனம் என்பது தொலைந்து போகும் இடமல்ல, நம்மை நாமே கண்டறியும் இடம் என்பதை அவள் உணர்கிறாள். கதையின் மைய கருத்துக்கள். பெண் சுதந்திரம். வீடு, குடும்பம், தொழில் என்ற வட்டங்களை தாண்டி ஒரு பெண்ணுக்கு தனிப்பட்ட அடையாளம் உண்டு. மறுவாசிப்பு. பழைய புராண கதைகளை பெண்ணிய கண்ணோட்டத்தில் மாற்றி எழுதுதல். இயற்கையும் பெண்ணும். ஆணாதிக்க சமூகம் ஒரு பெண்ணை கூண்டில் அடைக்க நினைத்தால் இயற்கையானது அவளை தழுவி அரவணைக்கிறது. முடிவு. அம்பையின் இந்த கதை ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு வனம் இருக்கிறது என்பதையும் அந்த வனத்திற்குள் நுழையும் போதுதான் அவள் முழுமையடைகிறாள் என்பதையும் உணர்த்துகிறது. அம்பையின் இந்த வனம் கதையில் வரும் செந்திரு மற்றும் சீதை ஆகிய இருவருக்கும் இடையிலான ஒற்றுமைகளை இன்னும் ஆழமாக பார்த்தால் அம்பை சொல்ல வரும் பெண்ணிய கருத்து நமக்கு தெளிவாக புரியும். செந்திரு மற்றும் சீதை ஒரு ஒப்பீடு. புறக்கணிப்பு. செந்திரு தன் அலுவலகத்திலும் சமூகத்திலும் ஒரு பெண்ணாக புறக்கணிக்கப்படுகிறாள். சீதை அவளுடைய கற்புக்காக ராமனால் காட்டுக்கு அனுப்பி வனவாசம் புறக்கணிக்கப்படுகிறாள். தனிமை. இருவருமே காட்டில் தனிமையில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தனிமை அவர்களை வாட்டவில்லை. மாறாக அது அவர்களுக்கு யோசிக்கும் நேரத்தை கொடுக்கிறது. கலை மற்றும் கல்வி. சீதை காட்டில் ராவணனிடம் வீணை கற்பதாக அம்பை கற்பனை செய்திருப்பார். அதேபோல் செந்திருவும் தன் எழுத்து மற்றும் சிந்தனைகள் வழியாக தன்னை மெருகேற்றிக் கொள்கிறாள். விடுதலை. இராமாயணத்தில் சீதை பூமிக்குள் மறைவது ஒரு சோகமான முடிவாக பார்க்கப்படும். ஆனால் அம்பையின் கதையில் சீதை பூமிக்கு திரும்புவது என்பது ஒரு பெண்ணின் முழுமையான சுதந்திரத்தை குறிக்கிறது. இந்த கதையில் வரும் ஒரு முக்கியமான வரி. வனம் என்பது ஒரு நிலப்பரப்பு மட்டுமல்ல, அது ஒரு மனநிலை. அதாவது ஒரு பெண் தன் மனதிற்குள் இருக்கும் பயங்களை நீக்கிவிட்டு தைரியமாக தன் முடிவுகளை எடுக்கத் தொடங்கும் இடமே வனம். Thank you for watching.